நாங்கள் அதிர்ச்சிக்காக வந்தோம். ஆனால் உள்ள வந்து எங்களுக்கு நிறைய அதிர்ச்சி. ஹீரோயின் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நேரம் பேசலை. மரியம் ஜார்ஜ்னு ஒருத்தர் பின்னிட்டு இருந்தாரு. அவ்வளோ ஸ்க்ரீன்லேயும் அவர் மட்டும் தனியாக தெரிஞ்சாரு. அதை சொல்லலை. கடைசி சைடு பார்த்து பயங்கரமாக இருக்கு. 90s கிட்ஸ் நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பாக படம் ஒர்க் அவுட் ஆகும். நல்ல ஒரு ஃபேமிலியோட சேர்ந்து எந்த ஒரு அடல்ட் கண்டென்ட்டும் இல்லாமல் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படத்தை பார்த்த ஒரு ஃபீல் இருந்தது. ஹாப்பி ராஜ் ஒரு அப்பாவுக்கும் மகனுக்குமான ஒரு எமோஷனலான ஒரு கதையை ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்து ஒரு சரியான பிரேக் இது. அடுத்த 2 வருஷத்துல கண்டிப்பாக மார்க் பண்ணிக்கோங்க. பெரிய கொரியோகிராஃபராக இருக்கும். அப்படி இந்த மாஸ்டர் டேட்டுக்காக எல்லாருமே பிஸியாக இருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து கம்ப்ளீட்டாக வேற மாதிரி இருக்கு. எல்லாருக்குமே வணக்கம். ஹாப்பி ராஜ் படம் பார்த்துருக்கோம். சூப்பராக இருந்தது. நாங்கள் அதிர்ச்சிக்காக தான் வந்தோம். அதிர்ச்சி முக்கியமான கதாபாத்திரம் மேத்தி நடிச்சிருக்காரு. டிஜே மாரிமுத்து. நீங்கள் வந்து படம் முடிச்சுட்டு வெளில வரும்போது டிஜே மாரிமுத்து செதுக்கிட்டீங்க. டிஜே மாரிமுத்தை செதுக்கிட்டாரு. டிஜே மாரிமுத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ஹாப்பி ராஜ் படம் நாளைக்கா 7 கண்டிப்பாக திரையரங்கு பார்க்கலாம். ஒரு பயங்கரமான மெசேஜ் ஒன்று இருக்கும். ஃபுல்லாக ஜாலியாகவே போயிட்டே இருக்கு. என்ன எல்லாருமே ஜாலியாக இருக்கிறாங்களே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா லாஸ்ட்டில் வந்து கண் கலங்கும் ஒரு மெசேஜ் ஒன்று இருக்குது. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாகவே ஏன் எல்லாருமே இப்படியே பண்ணிட்டீங்க? லாஸ்ட் ஆனால் எல்லாரும் ஏன் அழுவச்சு வெளில இருந்தீங்க? அதுதான் இருக்கு. அதான் இருக்கா? அதான் அந்த டான்ல இந்த கல்ச்சர் ஆரம்பிச்சது. நான் இது எதையும் ரிவீல் பண்ணல. ஆனால் கண்டிப்பாக பிரதர் தான். ஹீரோயின் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நேரம் பேசலை. அந்த பிள்ளையை பார்த்தோன்னே பேசி அவங்களோட நடிப்பு வந்து தனியாக தெரிஞ்சு எனக்கு ரொம்ப பிடிச்சது. மரியம் ஜார்ஜ்னு ஒருத்தர் பின்னிட்டு இருந்தாரு. அவ்வளோ ஸ்க்ரீன்லேயும் அவர் மட்டும் தனியாக தெரிஞ்சாரு. அதை சொல்லலை. இல்லை, அந்த பெங்களூர்ல அந்த கஃபேல உட்காந்து அழுவீங்கள, அது கை தட்டினது. அவங்க போயிட்டோம். அவங்கள பற்றி பேசுவாங்க. இப்போ அவங்க ஸ்டேஜில் இருந்தாங்கன்னா அவங்களே பற்றி கொஞ்ச நேரம் பேசிப்பாங்க. ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய சூப்பரான படம். கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஃபேமிலியோட பாருங்க. நாங்கள் அதிர்ச்சிக்காக வந்தோம். ஆனால் உள்ள வந்து எங்களுக்கு நிறைய அதிர்ச்சி. நிறைய பேர் சூப்பராக நமக்கு தெரிஞ்ச பேர் நிறைய பேர் உள்ள இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஹாப்பி சோஃபாபாயா இருக்கலாம், செல்வா இருக்கலாம். சூப்பர். அப்பா சார் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கம்பேக்கு. நிறைய விளம்பர படங்கள்லேயே பார்த்துட்டு அப்பா சார் இப்படி பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. இன்னொன்று எப்படி அவரை காசு பண்ணுன்ற ஐடியா தெரியல. நான் எங்கே போய் பிடிச்சிங்க? ஃபாரின்ல நியூசிலாந்துலேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்தார் அப்பா சாரும். தம்பி முதல் ஆண்களை பற்றி நீங்கள் வந்து பேசுகிறேன். அப்பா சாருடைய பெரிய ஃபேன். சின்ன வயசுல இருந்தாங்க. படையப்பா படம் அவருக்காக தான் பார்த்தேன். பெரிய ரிலீஸ் தான் போயிருப்பாங்க. இதே மாதிரி தான் சௌந்தர்யா மேம் இருந்தாங்கன்னா அவங்கள பற்றி பேசியிருப்பாங்க. இல்லை, உண்மையாக தான். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த எனர்ஜி பயங்கரமாக இருந்தது. ஸோ அவங்களுடைய சீன்ஸ் எக்ஸ்ட்ராடனரி. இன்னும் கொஞ்சம் நேரம் அவங்கள வச்சுருந்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம். ஆனால் உண்மையாக சொல்லணும்னா ஃபண்டெல்லாம் தாண்டி ஒரு நல்ல மெசேஜ் இருந்தது உண்மையாலே. ஏன்னா நிறைய பேர் இப்போ இந்த ஜென்ரேஷனில் இந்த மாதிரி அப்பாவோட வெளியே போகிறதுக்கு, அப்பா வந்து இவங்க அப்பான்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. ஸோ அதை வந்து பக்கவாக அட்ரஸ் பண்ணி டேரக்டர் வந்து சூப்பராக சொல்லியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோட வந்து பாருங்க. இவங்க 2வது கல்யாணம் ஆகும்போது அதை இங்கே சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க.
நன்றி வணக்கம். தேங்க்யூ. ஹாப்பி ராஜ் படத்துக்கு வந்து படத்தை பார்த்தோம். கண்டிப்பாக லைஃப்பில் வந்து எல்லாருக்குமே லைஃப்பில் ஒரு 100 பேரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்காச்சும் இந்த மாதிரி வாழ்க்கையில் நடந்திருக்கும். ஏன்னா அப்பாவுக்கு ஏஜ் அதிகமாக இருக்கும், லேட் மேரேஜ் ஆகிருக்கும். எனக்கும் அது மாதிரி தான். நான் பிறக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 43, 44, 40 வயசு. நான் ஸ்கூல் போகும்போது ஒரு எல்லாருடைய அப்பாவும் வந்து எங்கே இருப்பாங்க, என்னுடைய அப்பா வந்து கொஞ்சம் வயசான மாதிரி இருப்பாங்க. கடைசி சீடு பார்த்து பயங்கரமாக அழுதுக்கும். எனக்கு அது அப்படியே பழைய நினைவுகள்லாம் வந்து ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன். என் லைஃப்ல இது நடந்திருக்குது. லவ் இருக்கு, நட்பு இருக்கு, ஒரு ஈக்குவாலிட்டி இல்லாத சமமாக இருக்கணுன்றது படத்தில் இருக்குது. ரொம்ப பணம் இருந்தால் அதிகமாக பேசக்கூடாதுன்றதும் அதையே சொல்லியிருக்காங்க. மரியா ஹாப்பிராஜ் டீம் எல்லாருமே ஜெயிச்சிட்டாங்க, சத்தியமாக ஜெயிச்சிட்டாங்க. கண்டிப்பாக எல்லாம் வந்து படத்தை தேட்டரில் வந்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நன்றி. படம் ரொம்ப நல்லா என்டர்டைனிங்காக இருந்தது. அண்ட் ஜிவி பிரகாஷ் சார் எல்லாரும் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அண்ட் மை பெஸ்ட் விஷஸ் டு த என்டையர் டீம். ஸோ ஹாப்பி அண்ட் ரொம்ப என்டர்டைனிங்காக இருந்தது. அண்ட் படம் ஹியூஜ் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வணக்கம். I'm just walking out of the premiere of தி ஹாப்பி ராஜ். ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபில்ம். ஸ்டார்டிங்கில் படம் வந்து ரொம்ப ஃபன்னாக என்டர்டெய்னிங்காக ஸ்டார்ட் ஆகி ஃபினிஷ் ஆகும்போது ஒரு வெரி பியூட்டிஃபுல் மெசேஜ், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெசேஜ். நம்ம எல்லாரும் திங்க் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ் தியேட்டருக்கு போய் படம் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இட் இஸ் லைக் ரொம்ப வந்து நம்ம ஒரு தியேட்டரில் போய் படம் பார்க்கணும் அப்படின்னா இட்ஸ் நாட் அபவுட் சிட்டிங் அண்ட் க்ரைங், ரொம்ப ஃபீல் பண்ண அந்த மாதிரிலாம் இல்லை. பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப ஃபன்னாக சொல்லியிருக்காங்க. அதை போய் பாருங்கள், உங்கள் ஃபேமிலியோட கூட்டிகிட்டு போய் பாருங்கள் வீக்கெண்டில். ஐ எம் ஷுர் whichever age group it is, they're going to love the film. And big congratulations to the team. I'm looking forward and rooting for this film in theaters. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். நான் சுபாங்கி பேசுகிறேன். இந்த படம் பற்றி நான் சொல்லணும்னா இட்ஸ் லைக் சேம்லி செம்மையாக எடுத்திருக்காங்க. த சாங்ஸ், த எவ்ரி ஷாட், எவ்ரி திங் இஸ் டேக்கன் அமேசிங். ஈச் அண்ட் எவ்ரிபடிஸ் ஹார்ட் ஒர்க் வந்து பயங்கரமாக இந்த படத்தில் தெரிஞ்சிருக்கு. அண்ட் மணிச்சந்திரா மெயின்லி அவங்களோட ஃபர்ஸ்ட் படம் வந்து கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. அண்ட் ஹீஸ் டன் இட் ஸோ வெல். இட் டசன்ட் சீம் லைக் ஹீஸ் டன் இட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐ விஷ் ஆல் த பெஸ்ட் டு தி டீம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் ஹாப்பி ராஜ் படத்தோட செலிபிரிட்டி ப்ரீமியர் பார்த்துட்டு வரோம். ஆக்சுவலாக ஜிவி பிரகாஷ் அண்ணன் ரொம்ப நாள் கழித்து ஒரு ஜாலியான ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் நடிச்சிருக்காரு. அதே சமயத்தில் இது இமோஷன்ஸாக சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. முக்கியமாக சொல்லப்போனால் அப்பாஸ் சாருக்கும் ஜார்ஜ் மதியன் அவரோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. 2 பேருக்கும் உள்ள கெமிஸ்ட்ரியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சின்ன குழந்தையாக ஒருத்தர் நடிச்சிருக்காரு, அவரோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாழ்த்துக்கள் டு மை ஃப்ரெண்ட் ஜெய்காந்த் மச்சான், கோ ப்ரொடியூசர், அண்ட் ப்ரொடியூசர் ஜெயவர்தன். 2 பேருமே சூப்பரான ஒரு படத்தை வந்து பியாண்ட் பிக்சர்ஸில் தயாரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் படத்தில் வந்து ஸ்ரீ கௌரி பிரியா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸுமே வந்து பாராட்டுற மாதிரி இருந்துச்சு. ஓவரால் காஸ்டிங்காகவே இட் ஃபெல்ட் வெரி ஃப்ரெஷ். ஏன்னா அப்பாஸ் சார் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்க்ரீனில் பார்க்குறோம். அண்ட் அவருக்கு கொடுத்த சில சீக்வன்சஸ்லாம் வந்து பிரிங் பேக் மெமரிஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ 90s கிட்ஸ் நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பாக படம் ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸஸ்க்கும் தேவையான இமோஷன்ஸ் இந்த படத்தில் இருக்குது. மியூசிக்கலாகவும் படத்தில் வந்து ஒரு பாட்டு பயங்கர ஹிட், உங்களுக்கே தெரியும், ஆடினே இருப்பேன். ஸோ அந்த மாதிரி நிறைய பிஜிஎம்ஸும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டெஃபினட்டாக இந்த March 27 ஹாப்பி ராஜ் படத்தை தியேட்டர்ஸில் பாருங்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஜெய்காந்த் அண்ட் ஜெயவர்தா ப்ரோ அண்ட் த ஹோல் டீம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு டீம் ஹாப்பி ராஜ். உண்மையிலே ஒரு நல்ல ஒரு எமோஷ்னல் ட்ராமா இது. ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து ரொம்ப காமெடியாக நல்லா ஜாலி ஃபீல் குட் ஃபிலிமாக போயிட்டு கடைசியில் ஒரு எமோஷ்னல் அண்ட் வேல்யூஸ் பற்றி இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. பேரண்ட்ஸ், அதாவது லுக்ஸை வச்சு டிசைட் பண்ணக்கூடாது, கேரக்டர் என்னதான் முக்கியன்றதை ரொம்ப வலியுறுத்தி சொல்லியிருக்காரு டேரக்டர். அண்ட் நடித்த அத்தனை நடிகர்களுமே பிரமாதம். ஜி பிரகாஷ் பிரதர் மியூசிக்கில் மட்டும் இல்லை, நடிப்புலையும் பின்னுறாரு. அவர் கூட ஒரு படம் நடிக்கிற சந்தர்ப்பம் எனக்கு சிவப்பு மஞ்சள் பச்சையில் கிடச்சிது. ஸோ இஸ் a very good fantastic actor, not only a great music director, national award winner. அவர் நடிப்புலையும் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அண்ட் ஆஃப்டர் லாங் டைம் அப்பாஸ் பிரதரை நான் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இட்ஸ் a long way and definitely is a comeback. எல்லோருக்கும் ஹீரோயினாக இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பெஸ்ட் விஷஸ் ஃபார் தி டைரக்டர் அண்ட் ப்ரொடக்ஷன் டீம். குட் லக். தேங்க்யூ. ஹலோ, ஹாய். ஸோ இன்னைக்கு ஹாப்பி ராஜ் அந்த படத்துக்காக வந்திருக்கோம். ஹாப்பி நிஜமாலே ஹாப்பியாக இருந்துச்சு, அப்படிதான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவுமே ஒரு இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல் ஃபன் என்டர்டெயின்மெண்ட் அந்த மாதிரி இருந்தது.
ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹாப்பி மோட் அப்படியே போயிட்டு இருக்கு. செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது ரொம்ப சென்டிமெண்டலாக ரொம்ப எமோஷனல் பாண்டிங் ஜாஸ்தி இருந்தது. ஒரு என்ன சொல்றது, கண்ணு கலங்குற மாதிரி சில சுச்சுவேஷன்ஸ்லாம் இருந்தது. இந்த காலகட்டத்தில் நம்ம பேரண்ட்ஸ் கூட எவ்வளோ பாண்டிங் இருக்காங்க ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ யூ ஷுட் நெவர் மிஸ் இட். குடும்பத்தோட வந்து பாருங்க, ஹாப்பி இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். ஹாப்பிராஜ் ரிவ்யூ பார்த்துட்டு வரேன். ரொம்ப ஒரு ஃபீல் குட்டான ஒரு படம். ஜென்ரலாகவே அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸ். அப்பா இப்போ இல்லை, கோவிட்ல பாஸ்ட்டு. ஸோ சின்னதாக அப்பா ரிலேட்டடாக ஏதாவது இருந்தால் கூட ஒரு மாதிரி எமோஷனாக இருக்கும். ஸோ அப்பாவோட ஞாபகங்கள் நிறைய வந்தது. என் அப்பாவும் கிட்டத்தட்ட இந்த படத்தில் வர மாதிரி என்னை விட இவ்வளோ தான் இருப்பார். என் ஹைட்டோட கம்பேர் பண்ணும்போது இவ்வளோ தான் இருப்பார். ஸோ கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு உருவம் தான். இந்த மாதிரி நான் இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணது கிடையாது. பட் ஆனால் தெரில, இந்த படத்தில் சில சீன்ஸ் இருக்கும். மற்ற அப்பாக்கள் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஜைஜான்டிக்காக ஸ்மார்ட்டாக ஹேண்ட்ஸமாக அப்படிலாம் இருப்பாங்க. ஹீரோவுக்கு அப்படி இல்லைன்ற ஒரு ஃபீல் இருக்கும். சின்ன வயசில் எனக்கும் அந்த சின்ன பிள்ளைத்தனமாக சில விஷயங்கள் இப்படி தோணியிருக்கு. பட் அதுக்கப்புறம் அது மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. பட் அந்த ஞாபகங்கள்லாம் வந்தது. ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியோடு சேர்ந்து எந்த ஒரு அடல்ட் கண்டென்ட்டும் இல்லாமல் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படத்தை பார்த்த ஒரு ஃபீல் இருந்தது. ஹாப்பிராஜ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த திரைப்படம் வந்து ஒரு அப்பாவுக்கும் மகனுக்குமான ஒரு எமோஷ்னலான ஒரு கதையை ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. நிச்சயம் இந்த திரைப்படம் பெரிய வெற்றி அடையும். பர்டிகுலராக வந்து ஜிவி பிரகாஷ் சாராக இருக்கட்டும், ஜார்ஜி சாராக இருக்கட்டும், அவுட்ஸ்டாண்டிங்காக பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் ஹீரோயினி. நிச்சயம் இந்த திரைப்படம் ஜிவி பிரகாஷ் சாரோடைய லைஃப்பில் ஒரு வெற்றி திரைப்படம். இந்த திரைப்படத்தில் ஒர்க் பண்ண எல்லா கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப முக்கியமாக டிஓபி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கா. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். ஐம் ஆக்சுவலி அவுட் ஆஃப் வேர்ட்ஸ். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நேற்று போட்ட ப்ரெஸ் ப்ரீமியராக இருக்கட்டும், இன்னைக்கு ப்ரீமியர் நடந்துச்சு. அதுக்கு வர ரெஸ்பான்ஸ் உண்மையிலே ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது. ஆக்சுவலி இது நம்ம ஆக்சுவலி வி எக்ஸ்பெக்டட் வெரி குட் ரெஸ்பான்ஸ். ஆனால் இந்த அளவுக்கு பீப்புள் வில் அக்செப்ட் ஆஃப் ஃபிலிம் அண்ட் இந்த அளவுக்கு லவ் ஆஃப் ஃபிலிம் அப்படின்னு நான் நினச்சி பார்க்குறேன். So I'd like to take this opportunity to thank the producers Jayakant sir and Jayavardhan sir and our star director Maria Raj and GV sir for being an amazing co-star and all the actors in the film. இந்த அருமையான படத்தில் நானும் ஒரு ஸ்மால் பார்ட்டாக இருக்கேன். ஸோ அது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் படம் தியேட்டர்ஸில் பாருங்கள். March 27th ரிலீஸ் ஆகுது. ப்ளீஸ் பார்த்துட்டு படம் பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவி. மரியம் ஜார்ஜ் அவருடைய ஒர்க் வந்து சூப்பராக இருந்தது. என்ன சொல்கிறது, ஃபன்னாக இருந்தது. அண்ட் எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்ததுனால ஜிவியோடைய ஆக்டிங் வந்து பயங்கரமாக இருந்தது. ஜிவி வந்து உண்மையிலே ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாரு. அண்ட் ஓவரால் இந்த ஃபிலிம் வந்து நல்லா ஒர்க் ஆச்சு. அண்ட் நிறைய இடத்துல ரொம்ப காமெடியாக இருந்தது. அண்ட் வந்து பயங்கர ஃபன்னாக இருந்தது. ஜாலியாக என்ஜாய் பண்ண முடிஞ்சது. அப்புறம் வந்து மரியம் ஜார்ஜுடைய ஓவரால் அவுட்லைன் இருக்குது, அது வந்து சூப்பராக ஒர்க் ஆச்சு. ஃபாதர் அண்ட் இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்டோரியை வந்து, அதாவது ஃபாதருக்கும் சன்னுக்கும் உள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது, அதை வந்து இந்த படம் வந்து ஃபீல் பண்ணியிருக்கு. அண்ட் வந்து அது ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தியேட்டர்லேயே வந்து என்ஜாய் பண்ணுறதை நல்லா பார்க்க முடியும். நிறைய சீன்ஸ் வந்து கைதட்டி ரசித்தேன். குறிப்பாக மரியம் ஜார்ஜுடைய அந்த இமோஷனல் சீக்வன்ஸ் வந்து அவங்க பயங்கரமாக பிடிச்சிருந்தது. தியேட்டரில் வந்து நம்ம பார்க்க முடியும். நிச்சயமாக இந்த படம் மக்களுக்கு பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓவரால் டெக்னிக்கலாக எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. டைரக்டருக்கு ஃபர்ஸ்ட் மூவி அண்ட் ரொம்ப நல்லா இதை ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அவருக்கு நிச்சயமாக இந்த படம் வெற்றி படமாக இருக்கும். வாழ்த்துக்கள். ஓவரால் சில்வா எடிட் பண்ணியிருக்காரு. வந்து ஜஸ்டின் பிரபாகர் மியூசிக் பண்ணியிருக்காரு. அப்புறம் கௌரி அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு ஆள் வந்து அது மட்டும் வச்சு எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப சூப்பராக ஒர்க்காக இருக்குது. குறிப்பாக அப்பாஸுடைய ஆக்டிங் வந்து உண்மையிலே நல்லா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு நடிச்சிருக்காரு. ரொம்ப சூப்பராக இருந்தார். பார்த்துட்டு அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் வந்து அந்த கேரக்டர் மூவ் பண்ண வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டும் நல்லா இருந்தது. கடைசியாக வந்து ஓவரால் வந்து ஒரு நல்ல படமாக நிச்சயமாக இது ரொம்ப பிடிச்ச படமாக இருக்குன்னு இதுதான் ஹாப்பிராஜோட அப்பாவோடைய கதை.
பயங்கர ஹாப்பியாக இருக்குது. பயங்கரம் லைக் எப்படி சொல்கிறது, வரும்போது நான் வேறு ஒரு மாதிரி எக்ஸ்பெக்டேஷனில் வந்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓகே ஃபுல்லாக ஃபன் ஃபுல்டாக தான் போகும் இந்த படம் அப்படின்னு நினைக்கும் போது செகண்ட் ஹாஃப் டோட்டலாக எமோஷ்னலாக கொண்டு போயிட்டாங்க. இது ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் ஃபிலிம். எல்லா குடும்பத்தோடு பாருங்கள். கண்டிப்பாக இது ஒரு நல்ல மெசேஜோடு வீட்டுக்கு போவீங்க அண்ட் ஜாலியாகவும் போவீங்க. டைம் வேஸ்ட் பண்ண மாதிரி ஃபீலே பண்ண மாட்டீங்க. அண்ட் இந்த படத்தில் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது ஒருத்தருக்காக, அது மணிச்சந்திரா. இதில் வந்து 6 பாட்டு கொரியோ பண்ணியிருக்காரு. அது முதல் படத்தில். ஸோ ஹாப்பி ஃபார் ஹிம். ஏன்னா எனக்கு ரொம்ப க்ளோஸ், ரொம்ப நண்பன். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்து ஒரு சரியான பிரேக் இது. அடுத்த 2 வருஷத்தில் கண்டிப்பாக மார்க் பண்ணிக்கோங்க. பெரிய கொரியோகிராஃபராக இருக்கும். அப்படி இந்த மாஸ்டர் டேட்டுக்காக எல்லாருமே பிஸியாக இருப்பாங்க. ஸோ மை பெஸ்ட் விஷஸ் டு த என்டையர் டீம் அண்ட் டேரக்டர் மரியன். இது அவருக்கும் பெரிய ஒரு ஐடென்டிட்டியாக இருக்கும். அண்ட் ஆல் த பெஸ்ட் த கம்ப்ளீட் டீம். ஜி சார் சூப்பராக பண்ணிட்டீங்க. அண்ட் த ஹீரோயின் அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லா கிரெடிட்ஸுமே வந்து எல்லாருக்குமே போகணும். கம்ப்ளீட் டீம். இது ஒரு ஃபேமிலி ட்ராமா அண்ட் மை பெஸ்ட் விஷஸ். படம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்குது. மரியா டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஜிவி, கௌரி பிரியா, நாங்கள் எல்லாம் நடிச்சிருக்கிறோம். படம் அருமையாக வந்திருக்குது. எல்லா நடிகரும் நல்லா எஃபர்ட் போட்டு நடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி டெக்னீஷியன்ஸும் மியூசிக்கு எல்லாமே அருமையாக இருக்குது. ஜஸ்டின் பிரபாகர் மியூசிக்கு பிரமாதம். கங்கைமரன் சார் பாடியிருக்காரு. என்னுடைய வாய்ஸுக்கு ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. ஆமாம், மதன் சார் ஒளிப்பதிவு, எடிட்டிங் எல்லாமே நல்லா சிறப்பாக வந்துருக்குது. படமும் நல்லா இருக்கு. எல்லாம் என்ஜாய் பண்ணியிருக்காங்க. நம்ம ரொம்ப ஃபன்னாக ஆரம்பிச்சது படம். ஓகே இப்படி தான் போகுது போல் அப்படின்னு நினச்சா செகண்ட் ஹாஃப் வந்து கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப யங்ஸ்டர்ஸ்க்கெலாம் பிடிக்கிற மாதிரி ஒரு படமாக ஆரம்பிச்சது. இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் செகண்ட் ஹாஃப் ரொம்ப வில்லேஜ் எல்லாம் கனெக்ட் பண்ணி ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு எல்லாரும் உட்காந்து பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு ஃபீல் குட் ஃபிலிமாக ரொம்ப எமோஷ்னலாக முடிஞ்சது. பொதுவாகவே எனக்கு அப்பா சென்டிமெண்ட்னா ரொம்ப பிடிக்கும்.